டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கிலம் பேச வேண்டும், உரையாடல் செய்ய வேண்டும், சரளமாக பேச வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு ஒரு நல்ல சுலபமான வழி சிறு உரையாடல்களை கற்றுக்கொள்வதுதான். அதற்காகத்தான் இந்த பாடத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன். மிக முக்கியமான சிறு உரையாடல்கள். இவற்றை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுடைய ஆங்கில உரையாடல் திறமை அதிகரிக்கும். ஏற்கனவே ஆங்கிலம் வாசிக்க தெரிந்தவர்கள், எழுத தெரியும், வாசிக்க தெரியும், ஆனால் பேச முடியவில்லை என்பவர்களுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். இது கற்றுக்கொண்டால் இலக்கணமும் நல்லா புரியும். இதை நன்றாக கற்றுக்கொண்டால் இலக்கணமும் அதற்கு அடுத்த இலக்கணம் கற்றுக்கொண்டீங்கன்னா அதுவும் நல்லா புரிய ஆரம்பிக்கும். இல்லாட்டி இலக்கணம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது ஒரு காரணம். ஒருவேளை இலக்கணமே எங்களுக்கு தெரியாது, சுத்தமாக தெரியாதுன்னா கூட இந்த வாக்கியங்களை படித்து நீங்கள் மனதில் வைத்து கொள்ளலாம். எப்பொழுதும் இது உங்களுக்கு பயன் தரும். இப்பொழுது நம்ம பாடத்தை பார்க்கலாம். இந்த வாக்கியங்களை பாருங்க. நான் சொல்றது சரிதானே அப்படின்னு சில நேரம் கேட்போம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஆம் ஐ ரைட்? சரியா? நான் சொல்கிறது சரியா அப்படின்னா ஆம் ஐ ரைட்? சரியா? பொதுவாக நான் சொல்கிறது சரி அப்படின்னா ஐ ஆம் ரைட்னு அர்த்தம். ரைட்டுன்றது சரியானன்ற அர்த்தத்தை கொடுக்குறது இந்த இடத்துல. அப்போ அந்த ஆமை தூக்கி ஃப்ரண்ட்டில் போட்டால் அது கேள்வி ஆயிடுது. சரியா? ஆம் ஐ ரைட்? நான் சொல்கிறது சரியா அல்லது சரிதானே அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பதில் என்ன சொல்கிறாரு? ஆம், நீங்கள் சொல்வது சரிதான். சரியா? ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு என்ன சொல்கிறோம்? எஸ் யூ ஆர். சரியா? எஸ் யூ ஆர்னு என்ன அர்த்தம்? எஸ் யூ ஆர் ரைட்னு அர்த்தம். நீங்கள் சொல்வது சரிதாங்க அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்த பகுதிக்கு போகலாம். அடுத்த வாக்கியத்துக்கு. இந்த ரெண்டாவது இது என்ன போட்டிருக்கு? நான் வேகமாக இருக்கிறேனா, வேகமாக போகிறேனா. இது கார் அல்லது பைக் ஓட்டுறதை குறித்து சொல்லலாம், அல்லது நடந்து போகிறத குறித்தும் சொல்லலாம், வேகமாக போகிறேனா அப்படின்ட்டு. அல்லது நான் வேகமாக வாசிக்கிறேனா, புரிஞ்சு கொள்ள முடியாதபடிக்கு அல்லது அதை எழுத முடியாத அளவுக்கு வேகமாக ஒரு பத்தியை நான் வாசிக்கிறேனா, வேகமாக சொல்கிறேனா அப்படிங்கிற அர்த்தத்துலேயும் வரும். சரியா? எந்த காரியம்னு இங்கே குறிப்பிடலை. அப்போ அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன? ஆம் ஐ ஃபாஸ்ட்? சரியா? நான் வேகமாக இருக்கிறேனா அப்படின்னா ஆம் ஐ ஃபாஸ்ட்? ஐ எம் ஃபாஸ்ட்னா நான் வேகமாக இருக்கிறேன், வேகமாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஆம் ஐ ஃபாஸ்ட் அப்படின்னா ஒரு கேள்வி ஆயிடுது. பதில் என்ன வருது? ஆம், நீங்கள் மிகவும் வேகமாக செல்கிறீர்கள் அல்லது இருக்கிறீர்கள். ஆமாம்மா, நீங்கள் ரொம்ப வேகமாக தான் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லணும்? எஸ் யூ ஆர் குவைட் ஃபாஸ்ட். நீங்கள் ஓரளவுக்கு வேகமாகவே தான் போகிறீங்க அப்படின்ட்டு. அடுத்தது மூணாவது பாருங்க. நான் தாமதமாக ஆயிட்டேனா அப்படின்றோம். நான் லேட் ஆயிட்டேனா. சரியா? அப்போ என்ன கேட்பாங்க? ஆம் ஐ லேட்? சரியா? லேட்டாக வந்துட்டேனா, இந்த நிகழ்ச்சிக்கு லேட்டாக ஆயிட்டேனா அப்படிங்கிற மாதிரி. ஆம் ஐ லேட்? பதில் என்ன சொல்கிறாங்க? இல்லை இல்லை, நீங்கள் சரியான நேரத்துக்கு தான் வந்தீங்க. சரியா? சரியான நேரத்துக்கு வந்தீங்க அப்படின்னாலும் சரி, சரியான நேரத்துக்கு அதை செஞ்சிட்டீங்கன்னாலும் இப்படி சொல்லலாம். நோ, யூ ஆர் ஆன் டைம். சரியா? இந்த பகுதியை நான் ஒரு போர்டில் எழுதி போட்டு உங்களுக்கு அதை நடத்திட்டு இருந்தேன்னா கூட மைண்டில் அவ்வளோ பதியாது. இந்த மாதிரி வாக்கியங்களை ஸ்க்ரீனில் காட்டிட்டு அதை சொல்லும்பொழுது உங்களுக்கு நல்லா புரியும். உங்களுக்கு எந்த விதமான தடங்களும் இடையூறும் இல்லாமல் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு, அதுக்காக தான் இந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணுறேன். சரி, அடுத்ததுக்கு போகலாம். நாலாவது வாக்கியம் அல்லது நாலாவது சிறு உரையாடல். ஏதாவது செய்திகள் இருக்கிறதா, ஏதாவது விஷயம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு ஒருத்தர். அதாவது ஒரு ஆஃபீஸர் ஆஃபீஸ்க்கு வராரு, ஒரு 2 நாள் லீவ்லாம் முடிஞ்சு, ஏதாவது விஷயம் இருக்குதா அப்படின்ட்டு. அப்போ என்ன கேட்பாரு? ஆர் தேர் எனி மெசேஜஸ்? ஏதாவது தகவல் இருக்குதா, செய்தி இருக்கான்ட்டு. அவங்க செக்ரட்டரி என்ன சொல்கிறாங்க? ஆம், உங்களுக்காக ஒரு செய்தி உள்ளது. இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் அதை? எஸ் தேர்ஸ் ஒன் ஃபார் யூ. தேர்ஸ் அப்படின்னு இப்படி அப்பாஸ்டவி போட்டால் தேர் இஸ் அப்படின்னு அர்த்தம். ஆமாம், உங்களுக்கு ஒரு செய்தி இருக்கிறது. சரியா? தேர் இஸ் ஒன் மெசேஜ் ஃபார் யூன்னு சொல்கிறத இப்படி சுருக்கமாக சொல்லிடுறோம். சரி, அடுத்தது 5வது வாக்கியத்தை பாருங்க.
இங்கே ஏதாவது பறவைகள் இருக்கிறதா, இந்த இடத்துல பறவை ஏதாவது இருக்குமா அப்படின்ட்டு. அதாவது வெளியில் வந்திருக்கோம் ஏதோ பார்க்குக்கோ எங்கேயோ, இங்கே பறவையெல்லாம் இருக்குமான்னு கேட்குறதுக்கு இந்த மாதிரி கேட்கலாம். ஆர் தேர் எனி பேர்ட்ஸ் ஹியர்? சரியா சரியா. ஆர் அப்படிங்கிறது பல பொருள்களை குறிக்க பன்மைக்கு பயன்படுகிறது. ஈஸ்னா ஒன்றை குறிக்கிறது, ஆர்னா பலவற்றை குறிக்கிறது. ஆர் தேர் எனி பேர்ட்ஸ் ஹியர்? பறவைகள் அவையெல்லாம் இங்கே இருக்கின்றனவா, ஏதாவது இருக்குதா? எனினா ஏதாவது இருக்கின்றனவா அப்படின்றாங்க. சரியா. இப்போ இந்த ஆம், ஈஸ், ஆர் இதெல்லாம் ஆக்சிலரி அப்படின்னுவாங்க. இதை நம்ம ஃப்ரண்ட்ல தூக்கி போட்டால் அது உண்டா அப்படிங்கிற மாதிரி கேள்வி ஆயிடும். சரியா. அடுத்தது பதில் என்ன சொல்றாங்க? ஆம், சில பறவைகள் உள்ளன. எஸ், தெர் ஆர் சம் பேர்ட்ஸ் அரவுண்ட். ஆமாம், கொஞ்சம் பறவை இருக்குது அப்படின்றாங்க. சரியா. அடுத்தது பாருங்க, ஆறாவது. இந்த ஏரியில் நிறைய பறவைகள் உள்ளனவா? ஒரு ஏரி கிட்ட இந்த மாதிரி கேட்குறாங்க. நம்ம கொடைக்கானலில் வேடந்தாங்கல் ஏரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பறவைகள்லாம் வந்திருக்கும். பறவைகள் சரணாலயம் அப்படின்வாங்க. இந்த ஏரியில் நிறைய பறவைகள் உள்ளனவா? ஆர் தேர் மெனி பேர்ட்ஸ் இன் திஸ் லேக்? இந்த ஏரியில் மெனி பேர்ட்ஸ் பல பறவைகள் இருக்கின்றனவா? அது என்ன பதில் சொல்கிறாங்க? ஆம், இந்த ஏரியில் நிறைய பறவைகள் உள்ளன அல்லது ஏராளமான பறவைகள் உள்ளன. எஸ், திஸ் லேக் இஸ் ஃபுல் ஆஃப் பேர்ட்ஸ். சரியா. ஏரி நிறைய பறவையாக தான் இருக்குது. ஃபுல் ஆஃப் பேர்ட்ஸ்னால் பறவையெல்லாம் நிறையா இருக்குது. சரியா. இந்த மாதிரி தொடர்கள், சின்ன சின்ன தொடர்கள் கூட ஃபுல் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் அர்த்தம் உங்களுக்கு அப்படியே மைண்டில் நல்லா பதிஞ்சிரும். அதை வச்சு வேறு வாக்கியங்கள் கூட நீங்கள் அமைக்க முடியும். சரியா. அடுத்ததுக்கு போகலாம். ஏழாவது. அந்த நூலகத்தில் நிறைய புத்தகங்கள் உள்ளனவா? ஒரு லைப்ரரியை பற்றி பேசுகிறோம். அந்த லைப்ரரி நிறைய புக் இருக்கா அப்படின்னு கேட்குறோம். அப்போ எப்படி கேட்போம்? ஆர் தேர் மெனி புக்ஸ் இன் தட் லைப்ரரி? சரியா. ஆர் தேர் அப்படின்னா அங்கே இருக்குதா அப்படின்னு அர்த்தம். மெனி புக்ஸ் பல புத்தகங்கள். இன் தட் லைப்ரரி அந்த லைப்ரரியில், அதை கடைசியாக தான் சொல்லணும். சரியா. தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் வார்த்தைகள் முன்ன பின்ன வரும், அவ்வளோதான் வித்தியாசம். சரியா. இந்த இதில் பார்த்தீங்கன்னா தமிழில் அந்த நூலகத்தில்னு முதல்ல ஆரம்பிக்குது லைப்ரரி, ஆனால் ஆங்கிலத்தில் அதை கடைசியில் முடிக்கிறாங்க. சரியா. உள்ளனவா அப்படிங்கிறது உள்ளதை குறிக்கக்கூடிய வார்த்தை இந்த ஆறு. அது கடைசியில் இருக்குது, தமிழில் கடைசியில் இருக்குது உள்ளனவா. இங்கிலீஷில் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்குது. சரியா. சரி, பதிலை பார்ப்போம். ஆம், அங்கே ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் உள்ளன. சரியா. ஏராளமான புக் இருக்கு அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? எஸ், தெர் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ் தேர். ஆமாம் ஆமாம், அங்கே பல ஆயிரக்கணக்கில் புத்தகங்கள் இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, எட்டாவது. இவை உங்களுடைய நோட்டு புத்தகங்களா? இதெல்லாம் உங்கள் நோட்டு புக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா. உங்கள் நோட் புக்கா? ஆர் தீஸ் யுவர் நோட் புக்ஸ்? அதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்க? ஆம், இவை என்னுடையவைகள். இந்த இதெல்லாம் என் நோட் புக் தான். எஸ், தேர் ஆர் மைன். சரியா, இப்படி சொல்லலாம். எஸ், தே ஆர் மை புக்ஸ் அல்லது தே ஆர் மை நோட் புக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மை நோட் புக்ஸை சுருக்கி மைன் என்னுடையது அப்படின்னு சொல்லிடலாம். எஸ், தே ஆர் மைன். சரியா. அப்போ தேன்றது மனிதர்களையும் குறிக்கும், மிருகங்களையும் குறிக்கலாம், பொருட்களையும் குறிக்கலாம். அடுத்தது பாருங்க, 9. அவர்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களா? சரியா. அவங்கெல்லாம் சரியா இருக்காங்களான்றதை விட அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்போம். அப்போ ஆர் தே ஆல் ரைட்? அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லையே அப்படின்ட்டு. அதுக்கு விட என்ன வருது? ஆம், அவர்கள் சரியாக உள்ளனர் அல்லது நன்றாக உள்ளனர் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். இங்கிலீஷில் எஸ், தே ஆர் ஃபைன். ஆமாம், அவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. அடுத்தது 10வது பாருங்க. அவர்கள் எப்பொழுதும் தாமதமாக வருகிறார்களா அல்லது லேட்டாக தான் இருக்கிறாங்களா? எப்பயுமே லேட்டாக வராங்களா அப்படின்னா என்ன பாருங்க? ஆர் தே ஆல்வேஸ் லேட்? எப்பயுமே அவங்க லேட்டாக இருக்காங்களா? பதில் ஆமாம், அவர்கள் பெரும்பாலும் தாமதமாகத்தான் வருகிறார்கள். சரி, பெரும்பாலும் நிறைய தடவை லேட்டாக தான் வராங்க, ரொம்ப லேட்டாக தான் வராங்க. அப்போ பதில் என்ன வருது? எஸ், தே ஆஃபன் ஆர்.
சரியா? தே ஆஃபன் ஆர் லேட் அப்படின்னு சொல்லலாம். தே ஆஃபன் ஆர், இந்த ஆஃபன்றது என்ன? ரொம்ப அதிகமாக, ரொம்ப அடிக்கடி அப்படின்னு அர்த்தம். பெரும்பாலும் அப்படின்ற மாதிரி. அடுத்தது பாருங்க 11வது. அவங்கெல்லாம் அந்த நாட்டுக்காரங்களான்னு கேட்குற மாதிரி கேட்குறோம். அவங்கெல்லாம் பிரிட்டிஷ்காரங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவர்கள் பிரிட்டிஷ்காரர்களா? ஆர் தே பிரிட்டிஷ்? ஆம், அவர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் தான். ஆமாம், அவங்கெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறோம்? எஸ், தே ஆர் பிரிட்டிஷ். அடுத்தது 12வது பாருங்க. அவர்கள் பிரெஞ்சுக்காரர்களா? அதுக்கு என்ன? பிரான்ஸ்னு ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டை சேர்ந்தவங்கள நம்ம என்ன சொல்கிறோம்? பிரெஞ்சுக்காரர்கள்னு சொல்கிறோம். ஆர் தே ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிறோம். அப்போ பதில் என்ன? இல்லை, அவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் அல்ல. நோ, தே ஆர் நாட் ஃப்ரெஞ்ச். அவங்க பிரெஞ்சுக்காரர்கள் அல்ல. அடுத்தது பாருங்க 13வது. அவர்கள் விரைவில் புறப்பட்டு செல்கிறார்களோ? அவங்க சீக்கிரமாக கிளம்பிடுறாங்களா அப்படின்னு கேட்குறோம். யாரோ ஒருத்தங்க வந்து தங்கியிருக்காங்க ஒரு ஃப்ரெண்டினுடைய வீட்டில், இன்னும் சில பேர், அவங்க சீக்கிரம் கிளம்பிடுவாங்களா அப்படின்ட்டு. அப்போ நம்ம என்ன கேட்குறோம்? ஆர் தே கோயிங் டு லீவ் சூன்? சீக்கிரத்தில் புறப்பட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி இது இருக்குது. பதில் என்ன? ஆம், அவர்கள் சில நிமிடங்களில் புறப்பட்டு செல்வார்கள். எஸ், தே ஆர் லீவிங் இன் அ ஃபியூ மினிட்ஸ். சரியா? அவங்க கொஞ்சம் நிமிடத்தில் அவங்க கிளம்பிடுவாங்க. அடுத்தது பாருங்க 14. அவை நல்ல புத்தகங்களா? அதெல்லாம் வந்து நல்ல புக்ஸா அப்படின்னு கேட்குறோம். எப்படி கேட்போம்? ஆர் தே குட் புக்ஸ்? சரியா? ஆர் தே குட் புக்ஸ்? அது நீங்கள் சொல்லி சொல்லி பார்க்கணும். இந்த வீடியோவை போட்டு பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் உச்சரித்து சொல்லி பார்க்கணும். ஆம், அவை மிக நல்ல புத்தகங்கள். எஸ், தே ஆர் வெரி குட் புக்ஸ். சரியா? என்ன சொல்வீங்க? எஸ், தே ஆர் வெரி குட் புக்ஸ். அடுத்து 15 பாருங்க. அவை சரியாக இல்லையா அப்படின்னு. அது என்ன வரும்? ஆர் தே நாட் ஃபைன்? அதெல்லாம் சரியா இல்லையா அப்படின்னு அர்த்தம். பதில் என்ன? இல்லை, அவை ரொம்ப பெர்ஃபெக்டா இல்லை, மிகவும் சரியானவையாக இல்லை அப்படிங்கிறோம். அப்போ பதில் என்ன வரும்? நோ, தே ஆர் நாட் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அடுத்தது 16வது. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு நடந்து வர முடியுமா? உங்களால் நடந்துட்டே எங்கள் வீட்டுக்கு வந்துட முடியுமா அப்படின்னு கேட்குறோம். இல்லை, ஏதாவது வண்டி வேணுமா அப்படின்ற மாதிரி. ஆர் யூ ஏபிள் டு வாக் டு அவர் ஹவுஸ்? சரியா? ஆர் யூ ஏபிள் டு வாக் டு அவர் ஹவுஸ்? பதில் என்ன வருது? ஆம், நான் நடந்து வர முடியும். எஸ், ஐ கேன் வாக் தேர். சரியா? தேர்னா அங்கே, நான் அங்கே நடக்க முடியும், நடந்து வர முடியும்னு அர்த்தம். 17 பாருங்க. நீங்கள் அவருக்கு பழக்கமானவரா? சரியா? உங்களை நல்லா தெரியுமா அவருக்கு? நீங்கள் பழக்கம் உண்டா அப்படின்ற மாதிரி கேட்குறோம். அது எப்படி வருது? ஆர் யூ அக்வைண்டட் வித் ஹிம்? சரியா? அக்வைண்டட், பழக்கமாக இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்வைண்டட், அடிக்கடி மீட் பண்ணுறது, பேசுகிறது, அதெல்லாம் நல்ல அறிமுகமாக இருக்கிறது. ஆர் யூ அக்வைண்டட் வித் ஹிம்? பதில் என்ன வருது? ஆம், எனக்கு அவரை தெரியும். எஸ், ஐ நோ ஹிம். எனக்கு அவரை தெரியும். சரியா? 18. நீங்கள் அவருக்கு பயப்படுகிறீர்களா? உங்களுக்கு வந்து அவரை பார்த்தா பயமாக இருக்குதா அப்படின்னு கேட்குறோம். எப்படி இங்கிலீஷில் வரும்? ஆர் யூ அஃப்ரைட் ஆஃப் ஹிம்? சரியா? அஃப்ரைட் ஆஃப்னா ஏதோ ஒன்றை பார்த்து பயப்படுறதுன்னு அர்த்தம். ஆர் யூ அஃப்ரைட் ஆஃப் ஹிம்? அவரை பார்த்து பயமா? இதுக்கு என்ன ஆன்சர் வருது? இல்லை, நான் அவருக்கு பயப்படவில்லை. இல்லை, நான் அவரை பார்த்து பயப்படல. ஆன்சர் என்ன வரும்? நோ, ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் ஹிம். சரியா? நோ, ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் ஹிம். அதே மாதிரி 19வது பாருங்க. நீங்கள் எனக்கு பயப்படுறீங்களா? என்னை பார்த்து உங்களுக்கு பயமா இருக்குதா? ஆர் யூ அஃப்ரைட் ஆஃப் மீ? என்னை பார்த்து பயப்படுறீங்களா? இல்லை, நான் உங்களுக்கு பயப்படவில்லை. நோ, ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் யூ.
சரியா? நோ, ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் யூ. அடுத்தது 20வது பாருங்க. நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா? நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன கேட்குறாங்க? ஆர் யூ ஆல் ரைட்? நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா? நீங்கள் அது இங்கிலீஷில் ஆர் யூ ஆல் ரைட். ஆல் ரைட்னா நல்லா இருக்கிறது. சரியா? நீங்கன்றதை குறிக்கிறதுக்கு யூன்ற வார்த்தை. ஒருத்தராக இருந்தாலும் சரி, பல பேராக இருந்தாலும் சரி, இந்த யூன்ற வார்த்தையை தான் ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறோம். பதில் என்ன வருது? ஆம், நான் நன்றாக இருக்கிறேன், நன்றி. இந்த மாதிரி விசாரித்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆமாம், நான் நல்லா தான் இருக்கேன், தேங்க்ஸ். ஆன்சர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எஸ், ஐ எம் ஃபைன், தேங்க்யூ. சரியா? நான் நல்லா இருக்கிறேன், தேங்க்யூ அப்படிங்கிறாங்க. எஸ், ஐ எம் ஃபைன், தேங்க்யூ. சரியா? இப்போ இந்த காணொலியை கண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். எங்களுடைய சேனல் பெயர் இதுதான், எட்வின் கல்வி. இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க. எங்களுடைய ஃபோன் நம்பர் 9844555061. சரியா? ஒருவேளை இந்த டைமில் நீங்கள் அடிக்கும்போது ஃபோன் எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. வாய்ஸ் மெசேஜ்னாலும் சரி, டைப் பண்ணாலும் சரி, உங்களுக்கு என்ன சந்தேகனாலும் இதில் நீங்கள் போடுங்க. நன்றி. இந்த காணொளி மிகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.